வணக்கம். இது ரூபவாகினியின் செய்திகள். நான் ராதிகா வின்சன். நான் ஏசிஎம் கலீலுர் ரஹ்மான். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்ப்போம். நாட்டில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யும் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு உலக வங்கி முன்வந்திருப்பதாக ஜனாதிபதி தெரிவித்தார். வடமேல் மத்திய மாகாண சபைகளுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் பணி இன்று கட்சி தலைமையகம். தெற்காசியாவில் சிறுவர்களுக்கான ஆகக்கூடிய அளவிலான அபிவிருத்தியை கொண்ட நாடுகள் வரிசையில் இலங்கையும் ஒன்று. தொழில்நுட்ப பாடத்தை போதிப்பதற்காக வடமாகாணத்தில் 39 பாடசாலைகள் தெரிவு. நுழம்பு பெருக்கத்திற்கும் சுற்றாடையில் உள்ள செடிகளுக்கும் இடையில் நேரடி தொடர்பு இருப்பதாக ஆய்வில் கண்டுபிடிப்பு. அமெரிக்க உளவு தகவல்களை கசியவிட்ட எட்வர்ட் ஸ்னோடன் மாஸ்கோ விமான நிலையத்திலிருந்து விரைவில் வெளியேறுவார் என்று ரஷ்ய ஜனாதிபதி அறிவிப்பு. இனி விரிவான செய்திகள். உலக வங்கி பாரிய அளவிலான அழுத்தமின்றி சிறிய திட்டங்களிலும் பார்க்க பொருளாதார பரிவர்த்தனையின் மாற்றத்திற்கான பாரிய அளவிலான திட்டம் தொடர்பில் கவனம் செலுத்தியிருப்பதாக ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் முகேஷ் பிரசாத்தை சந்தித்த வேளையில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டார். இலங்கை, இந்தியா, பங்களாதேஷ் மற்றும் பிரிட்டன் ஆகிய நாடுகளுக்கான உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் முகேஷ் பிரசாத் அலரி மாளிகையில் நேற்று ஜனாதிபதியை சந்தித்தார். ஜனாதிபதியின் கூற்றுக்கு உடன்பாடு தெரிவித்த பிரசாத் நாட்டில் சமூக பொருளாதார மேம்பாட்டுக்கு நேரடியாக பங்களிப்பு செய்யும் திட்டங்கள் தொடர்பில் கவனம் செலுத்துவதற்கு உலக வங்கி முன்வந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். உலக வங்கியின் நிதியின் கீழ் முன்னெடுக்கப்பட்டு வரும் கொழும்பு நகர அபிவிருத்தி வேலைத்திட்டத்தின் வெற்றி தொடர்பிலும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது. திட்டத்தின் பயனாக நகரத்தில் வெள்ளப்பெருக்கு குறைவடைந்திருப்பதாக ஜனாதிபதி கூறினார். உலக வங்கி நிதியுதவி வழங்கியுள்ள திட்டம் வெற்றிகரமாக முன்னெடுக்கப்படுவதாக குறிப்பிட்ட உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் முகேஷ் பிரசாத் புதிய பல விடயங்களை மேற்கொள்வதற்கு சந்தர்ப்பம் இருப்பதாகவும் கூறினார். நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி பி ஜெயசுந்தர, ஜனாதிபதி அலுவலக சபை தலைமை அதிகாரி காமினி செனரத் உள்ளிட்டோர் பேச்சுவார்த்தையில் கலந்து கொண்டனர். நுழம்புகள் பெருகுவதற்கும் சூழலில் உள்ள சில செடிகளுக்கும் இடையில் நேரடி தொடர்புகள் இருப்பதாக ஆய்வொன்றின் மூலம் அறிய வந்துள்ளது. கம்பஹா, கண்டி மற்றும் நுவரெலியா மாவட்டங்களை அடிப்படையாக கொண்டு மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் இந்த ஆய்வை மேற்கொண்டுள்ளது. நுழம்புகள் பெருகக்கூடிய இடங்கள் இனம் காணப்பட்டு அழிக்கப்பட்டாலும் சில பிரதேசங்களில் நுழம்புகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. இதற்கான காரணங்களை கண்டறிவது இந்த ஆய்வின் நோக்கமாக இருந்தது. இந்த ஆய்வுக்காக பயன்படுத்தப்பட்ட செடி கொடிகளில் ரசீனா என்ற வகையை தவிர ஏனைய செடிகள் நுழம்புகள் பெருகுவதற்கு காரணமாக அமைந்துள்ளன. டெங்கு நுழம்புகளின் ஒரு வகையான ஈடிஸ் நுழம்புகள் அன்னாசி செடிகளில் பெரிதும் பரவியிருந்தன. டொமிலிய செடிகள், வெட்டப்பட்ட மூங்கில் மரங்கள், ரம்பை என்பவற்றிலும் மரப்பொந்துகளிலும் நுழம்புகள் பெருகுவதாக அறிய வந்துள்ளது. பாரிய மரங்களில் காணப்படும் பொந்துகளில் நீர் நிறைந்து நுழம்புகள் பெறுகின்றன. மணல், சீமந்து போட்டு இவற்றை அடைத்துவிட முடியும் என்று ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். மருத்துவ ஆய்வு நிறுவனத்தின் குடம்பி ஆய்வியல் பிரிவு இந்த ஆய்வை நடத்தியுள்ளது. சுகாதார பணிப்பாளர் டாக்டர் அனில் சமர்நாயக்க இந்த அறிக்கையை சுகாதார அமைச்சர் மைத்ரிபால சிறிசேனவிடம் கையளித்தார். வடமேல் மற்றும் மத்திய மாகாண சபைகளுக்கென ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை கட்சி தலைமையகத்தில் இன்று இடம்பெற்றது. வட மாகாணத்தில் போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்வதற்கான நேர்முக பரீட்சை பூர்த்தியடைந்திருப்பதாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தெரிவித்துள்ளது. வடமேல் மாகாண சபை தேர்தலை முன்னெடுப்பதற்கான குழுவின் தலைவராக கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் அமைச்சர் நிமல் ஸ்ரீபால சில்வா செயற்படுவார். கட்சியின் பொதுச் செயலாளரும் அமைச்சருமான மைத்திரிபால சிறிசேன மத்திய மாகாண சபை தேர்தல் நடவடிக்கைகளை முன்னெடுக்கும் குழுவின் தலைவராக செயற்படுவார். மத்திய மாகாண சபை தேர்தலுக்காக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு 109 விண்ணப்பங்கள் கிடைத்துள்ளன. வடமேல் மாகாணத்தில் போட்டியிடுவதற்காக சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களின் எண்ணிக்கை 214 ஆகும். தற்போது பாராளுமன்றத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எந்தவொரு பாராளுமன்ற உறுப்பினருக்கோ அல்லது அமைச்சருக்கோ மாகாண சபை தேர்தலுக்காக வேட்புமனு வழங்கப்பட மாட்டாது என ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் பொதுச் செயலாளர் மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார்.
வேட்பாளர் அங்கத்துவத்தை பெறும் விண்ணப்பதாரர்களின் பெயர் அடுத்த வாரம் பிரகடனப்படுத்தப்பட உள்ளது. மாகாண சபை தேர்தல்களுக்கான ஐக்கிய தேசிய கட்சியின் வேட்புமனு சபை இன்று சிறிகொத்தவில் கூடியது. கட்சித் தலைவர் ரணில் விக்ரம்சிங்கே வேட்புமனு குழுவின் தலைவர் ஆவார். தேர்தலை முன்னெடுக்கும் குழு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள விண்ணப்பங்களை பரிசீலனை செய்து வேட்புமனுக்களை தயாரிக்கும் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் சார்பில் வடமாகாண சபை தேர்தலுக்காக போட்டியிடும் வேட்பாளர்களை தெரிவு செய்யும் நடவடிக்கை தற்போது இடம்பெறுகிறது. யாழ்ப்பாணம் மற்றும் வன்னி மாவட்டங்களில் அமைந்துள்ள தேர்தல் நடவடிக்கை குழுவின் மூலம் இந்த பணி இடம்பெறுவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. பொதுநலவாய ஒன்றியத்தின் அரசு தலைவர்கள் மாநாடு இன்னும் 122 நாட்களில் ஆரம்பமாக உள்ளது. இன்று நாம் உங்கள் மத்தியில் அதன் உறுப்பு நாடான கனடா தொடர்பான தகவல்களை முன்வைக்கின்றோம். கனடா வட அமெரிக்காவுக்கு உட்பட்ட நாடாகும். தெற்கில் ஐக்கிய அமெரிக்காவின் அட்லாண்டிக் சமுத்திரத்தையும் மேற்கில் பசிபிக் சமுத்திரத்தையும் எல்லைகளாக கொண்டுள்ளது. கனடா 99,84,670 சதுர மீட்டர் நிலப்பரப்பை கொண்டுள்ளது. நிலப்பரப்பிற்கமைய உலகில் இரண்டாவது பாரிய நாடாகும். 335 மில்லியன் மக்கள் இங்கு வாழ்கின்றனர். பெரும்பாலானோர் கனடிய இனத்தைச் சேர்ந்தவராவர். கனடாவின் தலைநகர் ஒட்டாவா நகரமாகும். ஆங்கிலம், பிரெஞ்சு ஆகியன உத்தியோகபூர்வ மொழிகளாகும். அரச நிர்வாகம் பெடரல் பாராளுமன்ற ஜனநாயகத்தினாலும் அரசியல் யாப்பு அரசாங்கத்தினாலும் முன்னெடுக்கப்படுகிறது. நாட்டின் பிரதமர் ஸ்டீவன் ஹார்பர் ஆவார். மொத்த உற்பத்தியில் உலகில் 10வது பாரிய நாடு கனடாவாகும். வர்த்தக நாணயமாக கனடா டாலர் கையாளப்படுகிறது. பொதுநலவாய ஒன்றிய அரசு அமைப்பு தொடர்பாக ஆரம்ப வேலைகளை நிறைவேற்றிய நாடாக கனடாவை அடையாளம் காண முடியும். பொதுநலவாய ஒன்றியத்தின் பொது உடன்பாட்டை எந்தவித கேள்வியுமின்றி சட்ட ரீதியாக முதன்முறையாக ஏற்றுக்கொண்ட நாடு கனடாவாகும். கனடா பொதுநலவாய ஒன்றியத்தின் பாரிய நாடாகும். පොදුරාජ්‍ය මණ්ඩලීය පොදු එකකතාවයන් කිසිදු ප්‍රශ්න විමසීමකින් තොරව නීතිමය ලෙස පළමුව පිළිගෙන ඇත්තේ කැනඩාවයි. කැනඩාව පොදුරාජ්‍ය මණ්ඩලයේ විශාලතම රාජ්‍යද වනවා. கல்வி பொதுத்தராதர பத்திர உயர்தர பிரிவு மாணவர்களுக்கான தொழில்நுட்ப பாடவிதான அங்குரார்ப்பண நிகழ்வு நேற்று யாழ் வசாவிளான் மத்திய மகா வித்தியாலயத்தில் நடைபெற்றது. வலிகாமம் கல்வி வலய பணிப்பாளரின் தலைமையில் இடம்பெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக பாராளுமன்ற உறுப்பினர் சில்வஸ்டர் அலன்டின் கலந்து கொண்டார். தொழில்நுட்ப பாடத்தை போதிப்பதற்காக வட மாகாணத்தில் 39 பாடசாலைகள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த பாடசாலையில் மஹிந்தோதய தொழில்நுட்ப ஆய்வு கூடங்களும் நிர்மாணிக்கப்பட்டு வருகின்றன. இந்த அங்குரார்ப்பண நிகழ்வில் அரசு உயர் அதிகாரிகள், ராணுவ அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அம்பாறை மத்திய முகாம் போலீஸ் பிரிவில் பிரசவித்து 3 நாள் மதிக்கத்தக்க ஆண் குழந்தை ஒன்று நேற்று மாலை இறந்த நிலையில் மீட்கப்பட்டுள்ளது. போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் இது தொடர்பாக மத்திய முகாம் கிராம உத்தியோகத்தர் பிரிவில் வசிக்கும் 30 வயது மதிக்கத்தக்க பெண்மணி ஒருவர் போலீசாரினால் கைது செய்யப்பட்டுள்ளார். இரவு பிறந்த குழந்தையை இந்த பெண் வயலில் புதைத்துள்ளதாக ஆரம்ப விசாரணைகள் மூலம் அறிய வந்துள்ளது. கல்முனை மேல் நீதிமன்ற நீதிபதி சம்பவ இடத்திற்கு நேரடியாக விஜயம் செய்து சடலத்தை பார்வையிட்டார். சம்பவத்துடன் தொடர்புபட்ட பெண்ணை வைத்திய பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்குமாறும் நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். காலநிலையில் ஏற்படும் மாற்றங்களை அடுத்து வெளிநாட்டில் இருந்து வரும் ஆயிரக்கணக்கான பறவைகள் மன்னார் வங்காளை சரணாலயத்தில் தங்கியுள்ளன. இந்த பறவைகளின் வருகை சுற்றுலா பயணிகளை பெரிதும் கவர்ந்துள்ளது. கடந்த காலங்களில் இந்த பறவைகளின் வருகையை அடுத்து அரசாங்கம் 4839 ஹெக்டேர் நிலப்பரப்பை சரணாலயமாக பிரகடனப்படுத்தியது. இந்த பறவைகள் சரணாலயத்தின் பல்வேறு பகுதிகளில் கூட்டம் கூட்டமாக காணப்படுகின்றன. இந்த பிரதேசத்தை சுற்றுலா பயணிகளுக்கான இடமாக அபிவிருத்தி செய்வதற்கும் அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. மட்டக்களப்பு இலுப்படிச்சேனை ஸ்ரீ சிவமுத்துமாரியம்மன் ஆலய வருடாந்த மகோத்சவம் நேற்று தீமிதிப்புடன் நிறைவு பெற்றது. இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். ஆலயத்தின் மகோத்சவம் கடந்த 8ஆம் தேதி திருக்கதவு திறந்து விசேட அபிஷேகத்துடன் ஆரம்பமானது. தினமும் விசேட பூஜைகளுடன் விநாயகர் பொங்கல், திருப்பாளையம், திருப்பொன்னூஞ்சல், மகேஸ்வர பூஜை, அன்னதானம் ஆகிய சடங்குகளுடன் பைரவர் பூஜைகளும் இடம்பெற்றன.
வேதாகம கிரியைகள் சிவஸ்ரீ கே சதீஷ்குமார் சர்மா தலைமையில் நடைபெற்றன. விளம்பரங்களை அடுத்து உள்நாட்டு செய்திகள் தொடரும். ரூபவாகினியின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள். வன்னி மனிதாபிமான நடவடிக்கையின் போது உயிரை பணயம் வைத்து போராடிய படை வீரர்களுக்கு விக்ரம பதக்கம் வழங்கப்பட்டுள்ளது. இந்த வைபவம் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தலைமையில் அலரி மாளிகையில் நேற்று இடம்பெற்றது. முப்படைகளைச் சேர்ந்த 19,188 படைவீரர்களுக்கு வீர விக்ரம விபூஷண விருதும் ரணவிக்ரம மற்றும் ரணசூர பதக்கங்களும் வழங்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் ஜனாதிபதியினால் 156 படைவீரர்களுக்கு சம்பிரதாயபூர்வமாக வீர விக்ரம விபூஷண பதக்கங்கள் அணிவிக்கப்பட்டன. தகுந்த தகுதிகளை பூர்த்தி செய்துள்ள முப்படையைச் சேர்ந்த அனைத்து தயாதரங்களுக்கும் உட்பட்ட அதிகாரிகளுக்கும் படைவீரர்களுக்கும் இவை வழங்கப்பட்டன. படைவீரர்களுக்கும் உன்னதமான முறையில் செயற்பட்டவர்களுக்கும் நன்றி தெரிவிக்கும் வகையில் வீர விக்ரம விபூஷண பதக்கம் வழங்கப்பட்டது. இந்த பதக்கங்களை பெற்றவர்களுக்கு தமது பெயர்களுக்கு பின்னால் WWV என்ற நாமத்தை பயன்படுத்தும் உரிமையும் கிடைக்கின்றது. உயிர் தியாகம் செய்த படை வீரர்களின் நெருங்கிய உறவினர்களுக்கும் பதக்கங்கள் வழங்கப்பட்டன. ரணவிக்ரம பதக்கம் வழங்கும் நிகழ்வை முன்னிட்டு ஜனாதிபதி ராணுவ தளபதி ஜெனரல் ஜகத் ஜயசூரிய, விமானப்படை தளபதி ஏர் மார்ஷல் ஹர்ஷ அபிவிக்ரம் ஆகியோருக்கும் பதக்கங்களை அணிவித்தார். முப்படையைச் சேர்ந்த அனைத்து தராதரங்களுக்கும் உட்பட்ட அதிகாரிகள் மற்றும் படை வீரர்கள் சுயமாக எதிரிகளின் பிடியில் சிக்குண்டு தனிப்பட்ட ரீதியிலோ ஒன்றிணைந்தோ மேற்கொண்ட வீரதீர செயல்களை கௌரவிக்கும் வகையில் ரணவிக்ரம பதக்கங்கள் வழங்கப்பட்டன. பதக்கங்களை பெற்றியவர்கள் தமது பெயருக்கு பின்னால் RWB என்ற சிறப்பு நாமத்தையும் பயன்படுத்த முடியும். பிரதமர் ரிஎம் ஜெயரத்னவும் பதக்கங்களை அணிவித்தார். ஏனைய முப்படை உறுப்பினர்களுக்கும் ரெஜிமெண்ட் மட்டத்தில் எதிர்காலத்தில் பதக்கங்கள் வழங்கப்பட உள்ளன. அமைச்சர்கள், ஜனாதிபதியின் செயலாளர் லலித் வீரதுங்க, அரச பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ஷ, பாதுகாப்பு சபையின் தலைமை அதிகாரி ஏர் சீஃப் மார்ஷல் ரோஷான் குணத்திலக, முப்படை தளபதிகள், பாதுகாப்பு பிரிவின் தலைமை அதிகாரி அடங்கலாக வெளிநாட்டு ராஜதந்திரிகள் சிலரும் இதில் கலந்து கொண்டனர். தெற்காசியாவில் சிறுவர்களுக்கான ஆக கூடிய அபிவிருத்தியை கொண்ட நாடுகள் பட்டியலில் இலங்கையும் இணைக்கப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகளுக்கான ஆலோசகர்களின் ஒன்றியம் தயாரித்த அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது. சிறுவர் உரிமைகளுக்கான ஆலோசனை கட்டமைப்பு சிவில் நிறுவனங்களின் ஒன்றியமாகும். இவ்வாறான அறிக்கை ஒன்று இலங்கையில் வெளியிடப்பட்ட முதல் தடவை இதுவாகும். அமைச்சர் சரத் அமுன்கமவின் கலந்து கொள்ளலுடன் பண்டாரநாயக்க ஞாபகார்த்த மண்டபத்தில் இந்த அறிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இந்த அறிக்கையின்படி இலங்கையில் சிறுவர்களின் எண்ணிக்கை சுமார் 40 லட்சம் ஆகும். இது மொத்த சனத்தொகையில் 33% 2011 அரசு சிறுவர் நலன்புரிக்காக 9,800 கோடி ரூபாவை செலவிட்டது. சிறுவர் கல்வி, சுகாதாரம் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு தொடர்பாக இந்த அறிக்கையில் விசேட கவனம் செலுத்தப்பட்டது. இலங்கையில் வாழும் சிறுவர்களில் 99% ஆரம்ப கல்வி பயில்கின்றனர். இலங்கையில் கல்வி அறிவு சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றது. இலங்கையில் சிறுவர் சுகாதாரம், போஷாக்கு என்பனவும் சிறந்த மட்டத்தில் காணப்படுகின்றன. சிறுவர்களில் 97% அடிப்படை தடுப்பூசிகளை பெற்றுள்ளனர். தாய் சேய் சிகிச்சை அளிப்பு தொடர்பாகவும் விசேட கவனம் செலுத்தப்பட்டுள்ளன. இலங்கையில் தாய் சேய் மரண வீதமும் குறைந்துள்ளது. சிறார்கள் தொடர்பாக அரசு விசேட கவனம் செலுத்தி வருகின்றமையால் இலங்கை சிறுவர்களுக்கான அபிவிருத்தி விடயத்தில் உயர்மட்டத்தில் இருப்பதாக இந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மஹிந்த சிந்தனை வேலைத்திட்டத்திற்கு அமைய விசேட தேவையுடையோருக்கான உதவிகளை வழங்கும் நிகழ்வு காரைதீவு சண்முகா மகா வித்தியாலய கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்றது. சமூக சேவைகள் அமைச்சினால் விசேட தேவையுடையோருக்கு 7 மாதத்திற்கான கொடுப்பனவுகள், தொழிலற்றோருக்கான அடிப்படை முற்பணங்கள், வலது குறைந்தோருக்கான முச்சக்கர வண்டிகள் என்பன வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் பாராளுமன்ற உறுப்பினர் PHPS என பிரதம அதிதியாக கலந்து கொண்டதுடன் நாட்டு மக்களுக்காக ஜனாதிபதி ஆற்றும் சேவைகளுக்கு நன்றி கூற அனைவரும் கடமைப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். அக்கரைப்பற்று முஸ்லிம் தேசிய பாடசாலையில் உயர்தர வகுப்பில் புதிதாக அறிமுகப்படுத்தப்பட்ட தொழில்நுட்ப பாடநெறியை உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் வைபவம் நேற்று இடம்பெற்றது. கல்லூரி மண்டபத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதம அதிதியாக ALM அத்தாவுல்லா கலந்து கொண்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் அத்தாவுல்லா, மஹிந்த சிந்தனை தொலைநோக்கு வேலை திட்டத்திற்கு அமைய தொழில்நுட்ப பாடங்களை கற்பிக்கும் வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் மாணவர்கள் எதிர்காலத்தில் பெரும் பயன்பெறுவார்கள் என்றும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் கிழக்கு மாகாண அமைச்சர் MS சுதுமா லெப்பை, பிரதி மேயர் MMM ரிசாம், வலய கல்வி பணிப்பாளர் ALM ஹாஷிம் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.
ஜனாதிபதியின் ஆலோசனைக்கு அமைய மட்டக்களப்பு மாவட்டத்தில் யுத்தத்தால் பெரிதும் பாதிக்கப்பட்ட வவுனதீவு பிரதேச செயலக பிரிவிற்குட்பட்ட பயனாளிகளுக்கு வீடமைப்பு உதவித் தொகையாக 100 மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது. வவுனதீவு பிரதேச செயலாளர் எஸ் தவராஜாவின் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் பிரதியமைச்சர் வி முரளிதரன் பிரதம அதிதியாக கலந்து கொண்டு இதனை தெரிவித்தார். வீடமைப்பு உதவிகளை பெறுவதற்காக தெரிவு செய்யப்பட்ட 50 பேருக்கு முதற்கட்டமாக 1 லட்சம் ரூபாய் வீதம் கடனுதவி வழங்கப்பட்டது. எதிர்காலத்தில் குறைந்த வட்டி வீதத்தில் மேலதிகமாக 2 லட்சம் ரூபாய் வீதம் கடனுதவி வழங்கப்படும். இந்த நிகழ்வில் புனர்வாழ்வு அதிகார சபையின் உதவி பணிப்பாளர் பதுர்தீன் உட்பட மீள்குடியேற்ற அமைச்சின் அதிகாரிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர். சுகாதாரத்துறையில் தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது நோயாளர்களுக்கான சிகிச்சை அளிப்புக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்று சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. சிலர் உண்மைக்கு மாறான விடயங்களை முன்வைத்து வேலைநிறுத்தங்களில் ஈடுபடுவதை அனுமதிக்க முடியாது என சுகாதார அமைச்சு விடுத்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தாதிமார் சேவையில் நிலவும் பிரச்சினைகளை தீர்ப்பதற்காக சுகாதார அமைச்சு பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தியுள்ளது. அமைச்சர் மைத்ரிபால சிறிசேன மற்றும் உயர் அதிகாரிகளுக்கிடையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளின் போது தாதிமார் சேவையில் நிலவும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகள் வழங்கப்பட்டுள்ளன. எனினும் ஓர் தொழிற்சங்கம் தமது குறுகிய நோக்கங்களுக்காக தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட திட்டமிட்டு வருகின்றது. இவர்களது இந்த நடவடிக்கையை தோற்கடிக்க சுகாதார அமைச்சு அனைத்து தாதிமார்களின் ஒத்துழைப்பையும் கோரியுள்ளது. இனி இஃப்தார் விசேட தொகுப்பு. சவுதி அரேபிய தூதுவராலயத்தின் இஃப்தார் நோன்பு துறக்கும் நிகழ்வும் இரவு விருந்தும் நேற்று மாலை கொழும்பு ஸ்பெரி ஹோட்டலில் நடைபெற்றது. இலங்கை மற்றும் மாலத்தீவுக்கான சவுதி அரேபியாவின் தூதுவர் அப்துல் அசீஸ் அப்துல் ரஹ்மான் அல் ஜமாஸ் அவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்வுக்கு பதில் தூதுவர் ஃபாரூக் வசீர் அலி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்வில் தூதரக அதிகாரிகள், அரசியல் பிரமுகர்கள், கல்விமான்கள், ஊடகவியலாளர் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டார்கள். மகரிப் தொழுகையும் இடம்பெற்றது. நாசா ஹபிள் விண்வெளி தொலைநோக்கி மூலம் நெப்டியூனுக்கான புதிய துணைக்கோள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக நாசா விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். இதன் மூலம் நெப்டியூன் 14 துணை கிரகங்களை கொண்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து நெப்டியூன் கோளில் துணை கிரகங்களின் எண்ணிக்கை 14 என கண்டறியப்பட்டுள்ளது. இது தொடர்பான புகைப்படங்கள் ஊடகங்களுக்கு வெளியிடப்பட்டுள்ளன. புதிய கோள் சுமார் 65,400 மைல் தொலைவில் அமைந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாசாவின் வயற்று விண்வெளி தொலைநோக்கி மூலம் இது அடையாளம் காணப்பட்டுள்ளது. தேசத்திற்கு மகுடம் கண்காட்சியை முன்னிட்டு முந்தல் பிரதேச செயலக பிரிவில் விருதோடை கிராமத்தில் மக்களுக்கான இடம்பெயர் சேவை ஒன்று நடைபெற்றது. விருதோடை அரசினர் பாடசாலையில் நடைபெற்ற இந்த இடம்பெயர் சேவையில் பிரதேச செயலகம், விவசாய திணைக்களம், தொழில் திணைக்களம் மற்றும் சுகாதார திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் மக்களுக்கான சேவைகளை வழங்கினார்கள். இதன்போது மக்களின் பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வுகளும் காணப்பட்டன. இந்த நிகழ்வில் புத்தளம் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் விக்டர் ஆண்டனி உட்பட அரசியல் பிரமுகர்கள் பலரும் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு தேசிய கல்வியியல் கல்லூரியின் புதிய பீடாதிபதியாக எஸ் ராஜேந்திரன் நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய பீடாதிபதி எஸ் ராஜேந்திரன் நேற்று தனது கடமைகளை உத்தியோகபூர்வமாக பொறுப்பேற்றார். இதேவேளை முன்னாள் பீடாதிபதி எஸ் பாக்கியராஜாவின் பிரியாவிடை வைபவம் இடம்பெற்றது. முன்னர் ஹட்டன் ஸ்ரீபாத தேசிய கல்லூரியின் உப பீடாதிபதியாக இருந்த இவர் இங்கு பதவி உயர்வு பெற்று வந்துள்ளார். இவரை வரவேற்கும் நிகழ்வும் இடம்பெற்றது. இதன்போது இவர் பயிலுனர் ஆசிரியர்களினால் பொன்னாடை போர்த்தி வரவேற்கப்பட்டார். இதனை முன்னிட்டு பயிலுனர் ஆசிரியர்களின் கலை நிகழ்வுகளும் இடம்பெற்றன. விடைபெறும் பீடாதிபதியை பாராட்டும் வகையில் நூல் ஒன்றும் வெளியிட்டு வைக்கப்பட்டது. இந்த கட்டூர் பயிற்சி மாணவர்களை பொறுத்தவரையில் அதிக கட்டணங்களை அறவிடும் தனியார் பஸ் வண்டி நடத்துனர்களுக்கு எதிராக கடும் சட்ட நடவடிக்கைகளை எடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஏற்கனவே பல முறைப்பாடுகள் கிடைத்திருப்பதாக தனியார் போக்குவரத்து அமைச்சு அறிவித்துள்ளது.
பயணிகளுக்கு மீதி பணத்தை வழங்காமை, சிறந்த சேவைகளை வழங்காமை உட்பட கடும் குற்றச்சாட்டுகள் தனியார் பஸ் வண்டி ஊழியர்கள் மீது சுமத்தப்பட்டுள்ளன. நாளாந்தம் இது சம்பந்தமாக பல முறைப்பாடுகள் அமைச்சுக்கு கிடைத்துள்ளன. இந்த முறைப்பாடுகளை ஆராய்ந்து குற்றவாளிகளுக்கு எதிராக சட்டத்தை நடைமுறைப்படுத்துமாறு அமைச்சர் சி வி ரத்நாயக்க தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவுக்கு பணிப்புரை வழங்கியுள்ளார். போட்டி நிலைமை, அனுபவமுள்ள நிரந்தர சாரதிகள் இல்லாமை போன்ற காரணங்களினால் தனியார் பஸ் விபத்துகள் அதிகரித்துள்ளன. கடந்த வருடம் இந்த விபத்துகளின் எண்ணிக்கை 320 அதிகரித்தது. மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களம், தேசிய போக்குவரத்து சபை ஆகியவற்றின் உத்தியோகத்தர்களின் கலந்து கொள்ளலுடன் இது சம்பந்தமான கூட்டம் ஒன்று அண்மையில் நடைபெற்றது. ஒருங்கிணைந்த நேரசூசி முறை ஒன்றை அறிமுகப்படுத்துவதன் மூலம் பஸ் வண்டி போக்குவரத்து துறையில் பல பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ள முடியும் என்று அமைச்சர் சி வி ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். සමහරලාගේ පෞද්ගලික බස් රථයේ මිනිස්සු 15ක් පටවගෙන යනවා. ඒකේ පස්සේ ළඟම මිනිස්සු 10ක් පටවගෙන යනවා. මේ තරගය තමයි ඉස්සරහට යන්නේ. අර රුපියල් 9 உள்நாட்டு செய்திகள் முடிவடைந்தன. இனி வெளிநாட்டு செய்திகளை எதிர்பாருங்கள். இத்துடன் ரூபவாகினியின் செய்திகள் முடிவடைந்தன. வணக்கம்.